ஒரு மளிகை கடையில் மாதம் 3000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தேன். கிராமத்தில் முதல் பட்டதாரி. அம்மா அப்பா எல்லாமே விவசாய குடும்பம் தான். வேலை தேடி போகிற மருத்துவருக்கு இடையில சொந்தமாக என் கிராமத்திலேயே ஒரு மெடிக்கல் சென்டரை ஓப்பன் பண்ணி அதில் முதன்மை மருத்துவராக இருக்கேன். ஸோ அகரம் 15 வருஷத்த பயணத்தையும் என் வாழ்க்கையும் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிட முடியாது. அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணும்போது 2 ஷர்ட்டோடு தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். இப்போது அரசு தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துணை பேராசிரியராக பொது மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மேலும் பிஜி வந்து எம்எம்சியில் வந்து முதுநிலை படிப்பு பப்ளிக் ஹெல்த் கம்யூனிட்டி மெடிசன் படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து பொது சுகாதாரத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் ஹெல்த் ஆஃபீஸராக இருக்கேன் பொள்ளாச்சி இதில். ஸோ இப்போ அகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த வசூல் ராஜா டாக்டர்ஸ் இல்லை சார், நிஜமா படித்த டாக்டர்ஸ். நம்மளுடைய இந்த அகரத்துல 51 டாக்டர்ஸ் இந்த மேடையில இருக்காங்க. 10 பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து ஒரு கனவு மருத்துவம், அது ஒரு படிப்பு மட்டும் இல்ல. எந்த பிள்ளைய கேளுங்களேன், அது வந்து சின்ன வயசுல நான் மருத்துவர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் கனவு காணும். சில குரல்கள் வந்து கேட்கும், ஏன் தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் டாக்டர்ஸ் ஆகுறீங்கன்னு. ஆமா ஆவோம், உச்சபட்ச மார்க்குக்கு தான் டாக்டர் சீட் கொடுப்பீங்கன்னா ஏன் நாங்கெல்லாம் உச்சபட்ச டாக்டர் சீட்டுக்கு ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படுவோம். எங்களது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படி தாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட எல்லா மாணவர்களையும் அகரம் இன்று மருத்துவர்களாக்கி அழகு பார்க்கிறது. சோ உங்களுடைய டைம் திஸ் இஸ். ப்ளீஸ் கோ அஹெட். யார் பேச போறீங்க? நீங்களா? ப்ளீஸ் மேம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கிருஷ்ணவேணி, இந்திய விமானத்துறை மருத்துவ அதிகாரி. இந்த அடையாளம் எனக்கு கொடுத்த அகரத்துக்கும் சூர்யா அண்ணாவுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிறு வயதில் உடல்நிலை சரியில்லாமல் என் பெற்றோர்கள் தவறிட்டாங்க. அண்ணன் மற்றும் பாட்டி அப்புறம் நிறைய ஆசிரியர்கள் நல் உள்ளங்களின் உதவியினால் என்னால் பள்ளி படிப்பை நல்ல மதிப்பெண்களோடு முடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் டாக்டர் ஆகுன்ற கனவை எனக்கு நிறைவேற்றினது அகரம் தான். எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்வி திருச்சியில் எம்பிபிஎஸ் முடித்தேன். எல்லா அகரம் மாணவர்கள் மாதிரியும் கிராமப்புற மாணவியாக நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் தடுமாறி நின்னப்ப கல்வி மட்டும் கொடுக்காம எங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்குள்ள விதைச்சு எங்களுக்கு சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக எங்களை மெருகேற்றினாங்க. அகரம் எங்களுக்கு கல்வி சாஃப்ட் ஸ்கில் மட்டும் கொடுக்கல, ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கு. அகரம் ஃபேமிலி எங்கள் எல்லாருக்குமே எந்த ஊரில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே போனாலும் அங்கே எதாவது தடுமாறி நின்னீங்கன்னா அங்கே ஒரு விதை, அகரத்தோட விதை இருக்கும், அது உங்களுக்கு கரம் கொடுக்கும். அகரத்தில் எங்களுக்கு உறுதிமொழி எல்லாரும் கேட்டிருப்பீங்க, வெளிச்சம், கல்வின்ற ஒரு வெளிச்சம், அதை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். உங்களால் முடிஞ்சால் ஒருவரையாவது படிக்க வைங்க. அந்த உறுதிமொழியோடு நாங்கள் படிக்கிறப்ப பிச்சை பூகினும் கற்கை நன்றென்ற நோக்கத்தில் என்னோட நண்பர்களோட உதவி மூலமாக நான் ஒரு சின்ன குழு மூலமாக கல்வி உதவி நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். விடுமுறை நாட்களில் மருத்துவ உதவி மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் மலைவாழ் மக்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் பண்ணிகிட்ருக்கேன். எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறப்ப சமூக ஒரு உணர்வை வந்து அகரம் எனக்குள்ளே விதைச்சிருக்காங்க. அடுத்து எங்கே போகணும்னு யோசிக்கிறப்ப இந்திய இராணுவ மருத்துவ அதிகாரியாக பணிபுரியறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மேஜர் அந்தஸ்தில் 6 வருடம் நான் பல சிக்கல்கள் நிறைந்த பகுதிகள்லையும் நிறைய இராணுவ வீரர்கள் கூட நிறைய பணியாற்றி அவர்களுக்கு மருத்துவ சேவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அந்த தருணத்தில் எனக்கு என்னோட மருத்துவ கல்வியிலையும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக நான் யோசிக்கிறப்ப எம்டி ஏரோஸ்பேஸ் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது விமானவியல் மற்றும் விண்வெளி மருத்துவம். அந்த படிப்பு எப்படின்னா, மனுஷங்க நிலமட்டத்திலிருந்து மேலே பறக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்களோட உடல்நிலை வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்காது. அப்போ அவங்க உடல்நிலை, மனநலம் மற்றும் அவங்களோட பாதுகாப்பை வந்து சீரமைக்கிறதுக்கான படிப்பு இது.
எல்லாரும் நமக்கு வானம் தான் எல்லைன்னு சொல்லுவாங்க. வானம் கூட எங்களுக்கு எல்லை கிடையாதுங்க. உங்கள் கனவுகளை தடுக்க வேணாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாணவர்களுக்கும் இளைஞருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு, உங்கள் கனவுகளை சுருக்க வேணாம். கனவுகளோட எல்லைகள் எங்கேயும் இருக்க வேணாம். கல்வியை எங்கள் ஆயுதம், கல்வியை எங்கள் கேடயம், அதை மட்டும் மனசில் வச்சு நல்லா படிங்க. படிச்சிங்கன்னா உங்கள் கனவுகளுக்கு எல்லையே இல்லை. ஜெய்ஹிந்த். டாக்டர் கமலக்கண்ணன் இங்க இருக்காரா? என்ன டாக்டர்? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மளிகை கடையில் மாசம் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தேன். கிராமத்தில் முதல் பட்டதாரி. அம்மா அப்பா எல்லாமே விவசாய குடும்பம் தான். 12வது முடிச்சுட்டு, அரசு பள்ளியில் 12வது முடிச்சுட்டு 200க்கு ஒரு 197 கட் ஆஃப் எடுத்தாச்சு. மளிகை கடையில் வேலை செஞ்ச வருமானத்து மூலிமா மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளிகேஷனும் போட்டாச்சு. ஆனால் காலேஜ் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் அகரம் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. அகரத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அகரம் மூலயமா 2015ஆம் ஆண்டில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் MBBS சீட்டும் கிடைச்சிது. எனக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் அகரம் கட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் அகரத்தோட பயிற்சி பட்டறைகள், வாலண்டியர்ஸோட மெண்டர்ஷிப், பல துறை மாணவர்களோட நட்பு, இப்படின்னு பல வகையான ஆளுமை திறனையும் தலைமைப்பன்மையும் எனக்குள்ள கொடுத்துச்சு. அதன் மூலயமா அகரமில் படிக்கிற பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ், இவங்க மூலயமா கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை, இப்படி பல மலை கிராமங்களுக்கு சென்று மருத்துவ கேம்ப்பு பண்ணுறதுக்கான சமூகம் சார்ந்தவனா என்னையும் மாத்துச்சு. இப்படி ஒரு மளிகை கடை பையனை மருத்துவர் கமலக்கண்ணனா அகரம் ஃபவுண்டேஷன் என்னை மாத்திருக்கு. மளிகை கடையிலிருந்து ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்று ஒரு பாலமா அகரம் ஃபவுண்டேஷன் எனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல இருக்கிற எல்லா வாலண்டியர்ஸ் அண்ணா அக்காக்களுக்கும், தம்பி தங்கைகளுக்கும், அகரம் டோனர்ஸ், காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வேலை தேடி போகிற மருத்துவருக்கு இடையில சொந்தமாக என் கிராமத்திலேயே ஒரு மெடிக்கல் சென்டரை ஓப்பன் பண்ணி அதில் முதன்மை மருத்துவராக இருக்கேன். ஸோ அகரம் 15 வருஷத்த பயணத்தையும் என் வாழ்க்கையும் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிட முடியாது. ஸோ இதோட நீங்களும் அகரம் வாலண்டியர்ஸாக ஜாயின் பண்ணி எங்களோட நீங்களும் பயணிக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர், உங்களுக்கு ஒரு செல்ல பேர் கூட இருக்காமே, மக்கள் மருத்துவர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்காமே. அகரம்ல நிறைய மெடிக்கல் கேம்ப் பண்ணதுனாலையும் அகரம் ஸ்டூடெண்ட்ஸ், பேராமெடிக்கல்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த நேம் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அகரம் ஹாஸ்டல் பசங்களுக்கு எதுனாலும் ஒரு உடம்பு சரினாலும் உடனே எனக்கு கால் வந்துடும். ஸோ உடனடியாக போய் அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் இல்லை எந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு பணியை நான் செஞ்சு வந்துட்டு இருக்கேன். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. உங்க பக்கத்தில் இருக்கிற டாக்டர் நீங்க கிருஷ்ணன், ஏன்னா நேரமின்மைதான், பட் இருந்தாலும் நீங்க பேசுறது கேட்க ஆர்வமா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் தாமரை கண்ணன். நான் ஈரோட்டில் இருந்து வந்திருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் அந்த டைமில் நீட் இல்லாதனால கட் ஆஃப் வச்சுட்டு கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் MBBS ஜாயின் பண்ணேன். 2010 அகரம் விதை ஸ்டூடெண்ட் நான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மேலும் PG MMCயில் முதுநிலை படிப்பு பப்ளிக் ஹெல்த் கம்யூனிட்டி மெடிசன் படித்து முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் பொது சுகாதாரத்தில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் ஹெல்த் ஆஃபீஸராக இருக்கேன் பொள்ளாச்சி இதில். ஸோ இப்போ அகரம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நமக்கு எஜுகேஷன் தாண்டி நமக்கு இப்போ டாக்டராக இருக்கிறதுக்கு பல தடைகள் இருந்தாலும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, என்ன எப்படி நினைப்பாங்க, அந்தந்த செல்ஃப் எஸ்டீம் அகரம் கொடுத்தது இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, செல்ஃப் எஸ்டீம், அதெல்லாம் நம்ம யார் என்ன பண்ணால் நமக்கு என்ன, நம்ம நமக்கோட குறிக்கோள் கல்வி மட்டும்தான். ஸோ எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொசிஷன் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரைஸ் பண்ணது அகரத்தோட தான் முழு பங்கு.
இந்த வாய்ப்புக்கு வந்து நான் அகரம் சூர்யா அண்ணா, அகரம் சார்பாக வாலண்டியர்ஸ் அண்ணா அக்கா எல்லாருக்கும், என்னோட பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி. தேங்க்யூ டாக்டர்ஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சர்வீஸ். தேங்க்யூ வெரி மச். அகரத்தோட முதல் மாணவர், முதல் மருத்துவர் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பெயர் அன்புக்குமார். நான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த அரசு பள்ளி மாணவன். 2008 நான் அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணும்போது 2 ஷர்ட்டோடு தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். இப்போது அரசு தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துணை பேராசிரியராக பொது மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஐ ஆம் த டைரக்டர் ஃபிசிஷியன் அண்ட் சீஃப் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் ஆஃப் ஷான்விகா மருத்துவமனை ஆண்டிப்பட்டி. 2 ஷர்ட்டையோட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஜாயின் பண்ண போன ஒரு மாணவன் இப்போது மோர் தென் 2500 ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இலவச மருத்துவத்தை வந்து கொடுக்க முடிகிற அளவுக்கு வளர்த்து விட்ட அகரம் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் மேலான ஒன்று தான் சார். நீங்கள் விதைச்ச விதை விருட்சமாயிருச்சு. நிச்சயமாக நாங்களும் ஒரு சிறந்த விதைகளையும் விருட்சங்களையும் உருவாக்குவோம் என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தங்க மனசுக்காரர் சூர்யா சார் அப்படின்னு சொன்னேன். அது பாத்தீங்கன்னா அகரம்ல வெறும் படிப்பு மட்டும் சொல்லிக்கல, எல்லாருமே திரும்ப திரும்ப அவங்க ஊருக்கே, அவங்க நல்லா வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அவங்க ஊருக்கே போய் அவங்க மக்கள் கிட்டே போய் அவங்க மண்ணுக்கே போய் சேவை செய்யறது இப்படி ஒரு அழகான விஷயம் அறத்தை குறிக்கிறது. நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் யூர் சர்வீசஸ். தேங்க்யூ டாக்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.